ஸ்ரீரங்கம் திருவரங்கம் அரங்கநாத கோயில் 108 வைணவ திவ்ய தலங்களுக்குள் முதன்மை தலமாகும். சோழ நாட்டு திருப்பதிகளில் முதன்மை தலமாகவும் திருவரங்கம் பூலோக வைகுண்டம் என அழைக்கப்படுகிறது. காவிரி கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்டது. இந்த கோயில் 7 பெரிய மதில் சுவர்களை அமைந்துள்ளது. திருவரங்கம் 600 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தீவு நகரமாக அமைந்திருக்கிறது. இந்தியாவில் எத்தனையோ பெரிய கோயில்கள் இருந்தாலும் இதில் 7 பெரிய பிரகாரங்கள் அமைந்துள்ளது. ஸ்ரீதேவி, பூதேவி, துலுக்க நாச்சியார், சேரகுலவள்ளி நாச்சியார், கமலவள்ளி நாச்சியார், கோதை நாச்சியார், ரங்கநாச்சியார் என 7 தாயார்கள் இந்த ஆலயத்தில் இருக்காங்க. அது மட்டும் அல்லாம 7 உற்சவர்களும் 7 திருவடி சேவை என பல அதிசயங்களை உள்ளடக்கி உள்ளது அரங்கநாத கோயில். ரங்க விமானம், அசையும் கொடிமரம், ஸ்ரீ ராமானுஜரின் திருமேனி, அரங்கனின் ஜொலிக்கும் திருக்கண்கள். இந்த ஆலயத்தில் உள்ள ரங்க விமானம் சுயம்புவாக உருவானதாக இங்கு கூறப்படுகிறது. அதற்கு 24 கிலோமீட்டர் சுற்றி எங்கிருந்து வழிபட்டாலும் இறைவனின் திருவடியை அடையக்கூடிய முக்தி நிச்சயம் என்று ஸ்ரீ ரங்க வரலாறு கூறுகிறது. பொன்னால் வேயப்பட்ட இந்த விமானம் ஓம் எனும் பிரணவ வடிவில் எழுந்தருளி உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த தங்க விமானத்தில் அமுத கிண்ணத்துடன் பரவாசு தேவர் காட்சி அளிக்கிறார். அந்த அமுத கிண்ணம் மெல்ல மெல்ல நகர்ந்து அவரது வாய் நோக்கி நகர்ந்து போவதாக கூறப்படுகிறது. எப்போது அவரின் வாயருகில் சென்று சேர்கிறதோ அப்போது இந்த உலகம் அழியும் என்று நம்பிக்கை இங்கே நிலவுகிறது. இங்குள்ள ரங்கவிலாச மண்டபத்தில் கல் கொடிமரத்தின் முன் நாம் விழுந்து வணங்கினால், கொடிமரத்தை மேல் நோக்கி உற்று நோக்கினால் அந்த கொடிமரம் அசைவது போல நம்மை ஆச்சரியப்படுத்தும் பலரும் தெரிவிக்கின்றனர். இப்படி கொடிமரம் அசைவது போல் காட்சியளித்தால் ரங்கநாதர் நம்முடைய வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் என்பது நம்பிக்கை. ஸ்ரீ ராமானுஜர் தனது 120வது வயதில் தான் பிறந்த அதே விளங்க தமிழ்நாடு மாசி மாதம் வளர்பிறை தசமியில் சனிக்கிழமை நண்பகலில் ஜீயர் மடத்தில் முக்தியடைந்தார் என்று கூறப்படுகிறது. 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிக சிறந்த மகானாக ஸ்ரீ ராமானுஜரின் உடல் 885 ஆண்டுகள் கடந்தும் இந்த கோயிலில் இருக்கிறது. பதப்படுத்தப்பட்ட நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அவர் திருமேனியில் இன்றும் தலைமுடி, கை நகம் போன்றவை இருப்பதையும் வளர்ந்திருப்பதையும் காணலாம். திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ரங்கநாதர் அணிந்திருக்கும் காலணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்வதாகவும், அந்த தேய்மான காலணிகள் திருக்கொட்டாரம் எனும் இடத்தில் தூணில் மாட்டி வைக்கப்பட்டிருப்பதை இப்பொழுதும் நாம் காணலாம். இந்த காலணிகளை செய்வதற்காகவே காலம் காலமாக தனி தொண்டர்கள் இருக்கிறார்கள். அதில் அதிசயம் என்னவெனில் 2 செருப்புகளும் 2 ஊரில் செய்வார்கள். அவை இரண்டுமே ஒன்று போல இருக்கும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை ரங்கநாதரின் திருப்பாதத்தில் இருந்து அந்த காலணிகளை கலட்டுவார்கள். அப்போது அது பயன்படுத்தப்பட்டவை போல தேய்ந்து போயிருக்கும் அதிசயத்தை இங்கே காணலாம். ரங்கநாதரின் திருக்கண்கள் விபூஷணனால் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவை விலை மதிப்புக்கில்லாத வைரங்களானவை. வளரும் நெற்குதிர்கள் 20 அடி விட்டமும் 30 அடி உயரமும் கொண்ட 5 பிரம்மாண்டமான நெற்குதிகள் அமைந்துள்ளன. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் முன் நெல் சேமிப்பு கிடங்குகள் வடிவமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த நெற்குதிர்களில் 1500 டன் அளவுக்கு நெல் சேமிக்க முடியும் என்பது மிகவும் ஆச்சரியமான தகவல். எவ்வளவு நெல்லை கொட்டினாலும் விரிவடைந்து கொண்டே செல்லும் என்பது இதன் பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. தாயார் சந்நிதிக்கு வெளியே இருக்கும் 5 குழி 3 வாசல் அற்புதமானது.
இங்குள்ள 5 குழிகள் வழியே 5 விரல்களை வைத்து தெற்கு பக்கமாக பார்த்தால் பரமபத வாசல் தெரியும். இப்படித்தான் தாயார் பெருமாளை சேவிப்பதாக ஐதீகம். அர்த்த பஞ்சக ஞானத்தை குறிப்பதே 5 குழி என்றும் 3 வாசல் என்பது பிரம்மத்தின் வழி என்பதும் பெரியோர்கள் வாக்கு. தல வரலாறு அப்படின்னா, கலியுகத்தில் காவிரியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் பிரணவகார விமானமும் மதிச்சுவர்களும் மண்ணில் புதையுண்டு வெறும் காடாக மாறியது. பல காலங்களுக்கு பிறகு கிளிச்சோழன் என்று அழைக்கப்படும் சோழ நாட்டு அரசன் வேட்டையாடிவிட்டு ஒரு மரத்தின் அடியில் இளைப்பாறுகையில் மரத்தின் மீது அமர்ந்திருந்த கிளியின் பாட்டை கேட்டு அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு பின்னர் அந்த இடத்தை தோண்டி பார்க்கையில் விமானத்தை கண்டுபிடித்தார். அதற்கு திருவரங்க திருப்பதி என பெயரிட்டு போற்றி வணங்கினார். பல்வேறு காலங்களில் பல்வேறு சேர சோழ பாண்டிய பல்லவ நாயகர்கள் மன்னர்களால் பல திருப்பணிகளும் மேற்கொள்ளப்பட்டன. இன்று பல்வேறு இடங்களிலிருந்தும் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து பெருமாளை சேவிக்கின்றனர். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இத்திருத்தலம் வைணவ தலங்களின் தலைமை பீடமாக விளங்கி வருகிறது. 13 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் இங்கு அமைந்துள்ளது. இந்த கோயிலின் மூலஸ்தானத்தில் ஆதிசேஷன் மீது ஸ்ரீ ரங்கநாதர் சயன திருக்கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். பல நதிகள் கடலில் சங்கமமாவது போல் அனைத்து திவ்ய தேசங்களாகிய நதிகளும் திருவரங்கம் என்ற சமுத்திரத்தில் சங்கமமாகின்றன. திருச்சியும் ஸ்ரீரங்கமும் இரட்டை நகரங்களாகவே வரலாற்று புராணங்களில் தொடர்ந்து எழுதப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆசியாவிலேயே மிக உயர்ந்த பிரம்மாண்ட ராஜகோபுரம் கொண்டது ஸ்ரீரங்கம். ராமபிரான் அளித்த ரங்கநாதரை விபூஷணன் இங்கு வைத்துவிடவே கோயில் உருவானது. பிறகு தர்மச்சோழனும் கிள்ளி வளவனும் பல திருப்பணிகளை செய்து ஆலயத்தை விரிவாக்கினார்கள். இங்கு எல்லாமே 7 என்ற அதிசய பெருமை கொண்டது. இத்தலம் 7 பிரகாரம், 7 மதில்கள், 7 தாயார்கள், 7 உற்சவர்கள், 7 திருவடி சேவை என ஏகப்பட்ட அதிசயங்களை உள்ளடக்கியது இத்திருத்தலம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆன்மீக கதைகளை உங்கள் வளரும் குழந்தைகளுக்கு காண்பித்து அவர்களையும் ஆன்மீகத்தின் வழியில் கொண்டு வாருங்கள். இங்கு வைகுண்ட ஏகாதசி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்பொழுது விழா நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் திரள்வார்கள். நீங்களும் திருவரங்கம் வந்து ரங்கநாத பெருமாளை தரிசிக்க வேண்டும். ரங்கநாத பெருமாள் எல்லோருக்கும் நல்ல வழியை காட்டுவார். நேரடியாக ரங்கநாதரை தரிசிக்கும் முன் சுற்றுப்பிரகாரத்தில் இருக்கும் தாயார்களை தரிசித்து நமது குறைகளை முறையிட்டால் தாயார் நமக்காக ரங்கநாதரிடம் சிபாரிசு செய்வார். ஓம் நமோ நாராயணாய். ஓம் நமோ நாராயணாய்.